அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி. இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2025 முதல் 11/1/2026 வரை சுமார் 35 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், துணிச்சல்சாலிகள், தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலோடும் தைரியத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அதை எந்த சூழ்நிலையும் அது யார் தடுத்தாலும் அதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதே விஷயம் தனக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தான் நினச்ச மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் தனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயமும் தான் நினச்ச மாதிரி நடக்கவே முடியும். ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையும் அப்படிங்கிறது அமையலைங்க. அப்படியே அமைஞ்ச வாழ்க்கையை நான் நினச்ச மாதிரி மாற்றிக்கவும் முடியல. நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. நல்ல வேலையில் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த கூட இருக்கிறவங்களோட சில துரோகங்கள், கூட இருக்கிறவங்களால சில வஞ்சகங்கள் எல்லாத்தையுமே சந்தித்து இன்றைக்கி இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வர மாதிரி சொன்னாங்க. எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. மறுபடியும் நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துலையே மறுபடியும் போய் நான் சேர முடியாதா, அல்லது புதுசாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா, இல்லை நானாக ஏதாவது ஒரு வேலைக்கு தேடி போனாலும் அது அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து மறுபடியும் திரும்ப வெளியே வந்தாச்சு. மறுபடியும் அதே இடத்துக்கு நீங்கள் வேலை செய்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு தவறும் செய்யலைங்க. இன்றைக்கி நான் தேவையில்லாத பழிபாவத்துக்கு ஆளாயிட்டேன். அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே வர மாதிரி சில சூழ்நிலைகள் இருந்துச்சு. எந்த தப்புமே செய்யாமல் அதுக்கு உண்டான தண்டனை மட்டும் நான் அனுபவிக்கிறேன். அந்த நிலைகள் மாறுங்க. நீங்கள் ஒரு வேலையிலேருந்து வெளியே வந்திருந்தா கூட அதே வேலைக்கு மீண்டும் சேருவதற்கான சில சூழல், ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள், வேலை ரீதியாக ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழலும், அதே நேரத்தில் ஒரு பதவி மாறக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய விதத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கிறேங்க. எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி அந்த வேலையிலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சூழ்நிலை மாறும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது தொழிலில் நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக பண்ணுவீங்க. அந்த தொழிலில் எந்தெந்த இடத்துல இது வரைக்கும் தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை சரி செய்வதற்கான சில யோக காலகட்டங்களாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். அதே நேரத்தில் இந்த திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் நான் தியாகம் பண்ணேங்க, எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். குடும்பத்துக்காகவும் உறவினர்களுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணாங்க. எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது யாருமே பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணல. யாருமே என்னை புரிஞ்சிக்கலை. எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்காக நான் பார்த்து பண்ண எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டாங்க. அந்த நிலைகள் மாறுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. யாரெல்லாம் உங்களை உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்க மூலமாகவே சில நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கோர்ட்டு கேஸ் வரைக்கும் பார்த்தாச்சிங்கன்னா இதனால் நிறைய அவமானங்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தருக்காக விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. நீ விட்டு கொடுத்து இந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி சூழல் அப்படிங்கிறது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதோட பிரிந்து வாழ்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி இன்றைக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயாச்சுங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மீண்டும் வெளியே வரமாட்டோமா, நாங்கள் பழையபடி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டோமா. ஏன்னா எல்லாத்தையும் நம்பி இன்றைக்கி இழந்தது போதுங்க. கணவனை மனைவி நம்பினதும், மனைவி கணவன் நம்பி இன்றைக்கி இவங்களை நம்பினதுனால தான் என்னோடய நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய வாதங்களை முன்னாடி வச்சு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயாச்சு. அந்த நிலைகள் மாறும். விலகி சென்றவர்கள் விரும்பி சேருவார்கள்.
ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி தனியாக நிற்கிறேனே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மறுபடியும் மீண்டும் இணைய முடியாதா, மறுபடியும் நான் பழையபடி நிம்மதியாக வாழ முடியாதுன்னு யோசிக்கிறவங்க, இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியே வரும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக வருங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க. ஆறுதல் கூட ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைகள் மாறி உங்கள் கூட வந்து அவங்களே துணையாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தனியாக இன்றைக்கி புலம்புற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுன்னா, ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேங்க, மறுபடியும் இன்னொரு லைஃபுக்குள்ளே போகலாம்னு சொல்லி என்ட்ரி ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமாவும் அந்த லைஃபும் இல்லாமல் இன்றைக்கி தனியாக வந்து நின்று புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நிலை மாறுங்க. கண்டிப்பாக பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க. காதலர்கள் மத்தியில் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. விலகி போனவங்க விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க, என்னுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அதிலே அடிக்கிறாங்க. இதுலேருந்து மீண்டு வரவே முடியலனால என்ன பட்ட காயத்திலே படுன்னு சொன்ன மாதிரிங்க, எந்த இடத்துல எனக்கு வந்து வீக்னஸாக இருக்கிறனோ அதே அந்த பலவீனத்தையே வச்சு எனக்கு அடுத்தடுத்த துன்பங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்? நம்பி ஏமாந்தது போதுங்க, இதுக்கு மேலே நான் நல்லபடியாக வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏமாற்றங்கள்லேருந்து நல்ல ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்குங்க. உங்களை ஏமாத்துறவங்களே அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வந்து சேருவாங்க. வீடு கட்டக்கூடிய யோகமோ, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா குடும்பத்தில் வந்து புதுசாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்குங்க. அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டவங்க, ஒவ்வொரு டைமும் அதுக்காக பிளான் பண்ணுறோங்க, ஒவ்வொரு டைம் அதுக்காக பணத்தை சேர்த்துறோம். அந்த பணம் ஏதாவது ஒரு விதத்தில் விரயமாகுது, இல்லைன்னா நஷ்டமாகுது, இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஆகுது. ஸோ சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு பணம் அப்படிங்கிறது நிலுவையில் கையில் நிற்கவே மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், அதற்கு தேவையான சில பணங்கள் அப்படிங்கிறது, தனம் சார்ந்த யோகங்கள், பணம் ரீதியாக உள்ள தடைகள் அப்படிங்கிறது நீங்கி பண வரவுகள் உங்கள் கைக்கு வருங்க. பேங்க் லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏதோ பார்த்துருந்தீங்கன்னா கூட அதுவும் இந்த நேரத்தில் தீரும். வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகளை இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள், அதே நேரத்தில் பழைய கடனை எடுப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகும். பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் உருவாக்குவீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கடனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை போச்சு, பணம் பிரச்சனையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கி வந்து ஏமாந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. என்னென்னா கடன் வாங்கினேங்க, குடும்ப சூழலுக்காக சில இடத்துல கடன் வாங்கினேன், இன்றைக்கி அந்த கடனாலேயே என் குடும்பமே இன்றைக்கி பிரிஞ்சு போகிற மாதிரி சில சூழ்நிலை. இந்த கடனால தான் இன்றைக்கி நமக்குள்ளே நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் இருக்குது. கடனை எப்போ வாங்கினாலும் அப்புறந்தே இந்த பிரச்சனைகள் உருவாயிருச்சு. இதனால தான் இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ முடியல, குடும்பத்தில் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து ஒன்றா பேசிக்க கூட முடியல. அந்த நிலைகள்லாம் வந்ததுக்கு காரணம் இந்த கடன் தான் அப்படின்னு சொல்லி அந்த கடனை அடைப்பதற்காக நிறைய விஷயத்தில் போராடுறேன், நிறைய இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறேன். அந்த பணம் அப்படிங்கிறது என் கைக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்க. பணம் நான் எதிர்பார்த்த தொகைகள் என் கைக்கு வராதனால தேவையில்லாத வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி, அப்போ கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த கடனை அடைச்சா மட்டும்தான் நான் என்னுடைய சூழலை, என்னோடய வாழ்க்கையில் நான் பழையபடி திரும்ப முடியும். ஸோ எப்படியாவது ஒன்று அடைக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தனம் சார்ந்த விஷயங்கள், பணம் ரீதியாக உள்ள தடைகள் விலகி உங்களுடைய கடன் அடைப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குங்க. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், வீடு கட்டி முடிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்தும் அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, தூக்கமின்மை பிரச்சனையாக இருக்குது, ஹெல்த்தில் நிறைய பாதிப்புகள் கொடுத்ததுனால நிம்மதியாக என்னால் முன்ன மாதிரி வந்து சுறுசுறுப்பாக வந்து இயங்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் கல்வி ரீதியாக இருந்த அந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலும். கல்வியில் இருந்த தடைகள், அதே நேரத்தில் கல்வி வந்து பயில முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறி உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஸோ கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அரசு துறை சார்ந்த விஷயங்கள், அரசு ரீதியாக அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களுக்கு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன், அந்த எக்ஸாமில் நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டானபடி சில நல்ல மார்க்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அரசு துறையில் தேர்வு எழுதுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க.
இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.